எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில் 3வது நூறில் 3வது பத்தில் 9வது பாட்டு. அதனுடைய இது பார்த்தீங்கன்னா பிரபந்தத்தில் நாதமுனிகள் கம்பைல் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா 2927வது பாட்டு. மற்றவங்க சிலரும் கம்பைல் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. அது கொஞ்சம் மாறி வரும் அந்த நம்பர்லாம். அதை நான் தப்புன்னு சொல்லலை, பட் நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணணும் இல்லையா, அதுதான். ஏதோ ஒன்று தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்பர் சொல்கிற விஷயம் இல்லையா, ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லிட்டு கூடாது. அதனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது நாதமுனிகள் இது பண்ண கம்பைல் பண்ண அதே மாதிரியில் லிப்கோவில் போட்டிருக்காங்க. லிப்கோ புக்கில் இருக்கும், பார்த்துக்கணும். 2927வது பாட்டு. பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்கோ. ஓயு மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. இதை என்ன இந்த பாட்டை என்ன பண்ணணும், நம்ம பாட்டுக்கு அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். அர்த்தத்தை சொன்னப்ப இதை முன்னாடி 2 வரியை பின்னாடி போட்டு பின்னாடி 2 வரியை முன்னாடி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதான் திருவேங்கடத்தாயன் இருக்கு இல்லையா, திருவேங்கடத்தாயன்லேருந்து ஆரம்பித்து சொல்லிட்டு அப்புறம் முன்னாடி போட்டுக்கணும். முதல்ல நான் பாட்டு இருக்கிற பிரகாரம் சொல்லிடுறேன். ஓய்வு மூப்பு. ஓய்வு மூப்புன்றது நீங்கள் ஓய்வு மூப்புன்றது ஓய்வு மூப்பு அப்படி எடுத்துக்கணும். ஓய்வுன்னா களைப்பு, உடம்பு களைச்சி போகிறது. மூப்புன்னா முதுமை, வயசாயிடுறது. ஓய்வு மூப்பு. பிறப்புன்றது பிறத்தல். பிறப்பு இறப்புன்னா இறத்தல். ஓய்வு மூப்பு பிறப்பு இறப்பு பிணினா நோய். சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் நோய் நம்மளான்றதை நம்ம என்ன பண்ண முடியும், அதை சொல்றாருங்க. நோய் இது இது 5 மனுஷன் படுத்துற விஷயம் இல்லையா. இந்த 5 விஷயத்த வீயுமாறு செய்வான். வீதுன்னா வெற்றி கொள்ள செய்வானாம் நம்மள. வீதல்னா அதை ஜெயிக்கிறது. அதான் இந்த இடத்துல வீன்னா வெற்றி, ஞாபகம் வச்சுங்க. வீயுமாறு செய்வான், வெற்றி பெற செய்வான். யாரு? திருவேங்கடத்தாயன். திருவேங்கடத்து தாயன்னு வச்சுக்கணும். திருவேங்கடத்தில் வந்துள்ள தாய் போன்ற நம்முடைய பெருமாள், தாயான நம்முடைய பெருமாள் அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாள் மலராம். நாள் மலராம்னா நாள்ன்றது அன்னைக்குன்னு அர்த்தம். மலராம்னா அன்னைக்கு மலர்ந்த மலர். நாள் மலராம்னா அன்னைக்கு மலர்ந்த மலர். நேற்றுக்கு முந்தாயத்துக்கு வாங்கி வச்சு வாடி போகாத, அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா, அந்த மலர். நாள் மலராம் அடித்தாமரை. அடித்தாமரைன்னா திருவடி தாமரைன்னு வாங்க பாருங்க. அது மாதிரி பெருமாளோட திருவடியில் அந்த அன்னைக்கு மலர்ந்த மலர்களை பெருமாளோட திருவடியில், தாமரை மலர்களாகிய தாமரை மலர் போன்ற அவருடைய திருவடிகளில், அடின்னா திருவடி, தாமரைன்னா தாமரை போன்ற திருவடிகள்னு அர்த்தம். நாள் மலராம் அடித்தாமரை, அன்றைக்கு மலர்ந்த மலர்களால அவருடைய தாமரை போன்ற அடிகளை, வாயுள்ளும் அடிகளை நினைச்சு, வாயுள்ளும்னா வாயால சொல்றது, பெருமாளை போது பாடுறோம் இல்லையா, பாடுறது சொல்றது, பெருமாளை நினைக்கிறது, பெருமாளை பத்தி வாயால சொல்றது. மனத்துள்ளும்ன்றது மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறது. அது வைப்பார் கட்கே. இது ரெண்டையும் பண்றவாளுக்கு வாயால சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் வச்சுக்கிறவா இருக்கா இல்லையா, வாயால சொல்றவாளுக்கும் வாயால அந்த பாடல்கள்லாம் பாடுறா பாருங்க கோவில்ல. கோவில் திருவாய்மொழி இந்த பதியங்களை கோவில்ல பாடுவா. அதுதான் இது இந்த பாட்டெல்லாம் பாடுறவாளுக்கும் மனத்துள்ளும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா பாருங்க, அவளுக்கும் பண்ணுவாராம். யாரு? திருவேங்கடத்தில் வாங்குவதில்ல தாய் போன்றவன். தாய் போன்றவனை இப்ப பாருங்க, இப்ப நான் அர்த்தத்தை சொல்றேன் கேட்டுக்கோ. திருவேங்கடத்தில் இதனோட கன்க்ளூஷன் என்னன்னா, திருவேங்கடத்தில் உள்ள நமது தாய் போன்ற நம் பெருமாளை அன்று மலர்ந்த மலர்களால் தாமரை திருவடிகளில் இட்டு பூஜித்து, வாயால் அவருடைய பெருமைகளை சொல்லி, மனத்தால் அவருடைய பெருமைகளை நினைத்து உள்ளே மனத்துக்குள் வைப்பார்களுக்கு ஓய்வு மூப்பு. இப்ப பின்னாடி முன்னாடி 2 வரியை, முன்னாடி 1.5 வரியை கொண்டு வாங்க. பின்னாடி ஓய்வு
மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான். பிறப்பு இறப்புன்றதே ஒரு பிணின்றார். வீயுமாறு செய்வான்னா உங்களுக்கு இதையெல்லாம் போக்கிட்டு வரான். பிறப்பு இறப்புன்ற பிணியையே போக்கிட்டு வரான். அதான் மூப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான். அதை போக்கி உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத அர்த்தம். இந்த பாட்டுக்கு அர்த்தம். நீங்க திருவேங்கடத்தில் இருக்கிற தாய் போன்ற நம்முடைய பெருமாளை அவர் அன்று மலர்ந்த மலர்களால அவருடைய அடித்தாமரையில விட்டு வணங்கினீங்கன்னா, வாயார அவர் பேரை சொல்லி மனசார அவரை மனசுல நினைச்சீங்கன்னா உங்களை எங்க வைப்பார்கள்? எங்க வைப்பார்னா ஓய்வு மூப்பு பிறப்பு இறப்பு படி வீயுமாறு செய்து உங்களுக்கு அந்த ஓய்வு மூப்பு களைப்பு, அதாவது முதல்ல களைப்பு முதுமை பிறப்பு இறப்பு நோய் இவற்றிலிருந்து விடுபடுத்தி உங்களை பிறவிப்பிடியிலிருந்து விடுபட செய்து உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பான். யாரு? திருவேங்கடத்து பெருமாள், தாயார் போன்ற பெருமாள். என்ன பண்ணணும் நீங்க? அதுக்கு அவருடைய மலர் திருவடிகளை, அவருடைய அன்று மலர்ந்த மலர்களால அவருடைய திருவடிகளில் போற்றி வணங்கி வாயார பாடுறதுன்னு வாயார பாடி மனசுக்குள்ளேயும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்துன்னு சொல்லுவா. இதுல ஒரு திருப்பாவையில் போயபடியும் புகுதுருவான் நின்றனும் தீனுள் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் உள்ளும் சில மகான் பிள்ளைரையும் கோயில் வெள்ளை வெளிச்சங்கம் பிறரும் கேட்கலையும் அந்த பாட்டில் அதில் வரும். அது மாதிரி வாயுள்ளும் மனத்துள்ளும் வைத்து இந்த பெருமாளை பண்றவாளுக்கு இந்த பிறப்பு இறப்பு பிணியிலிருந்து ஓய்வு பிறப்பு இறப்பு மூப்பு பிணி இதுலேருந்து உங்களை விடுபட செய்து உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம். இது நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ. திருப்பாவையில் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை துயப்பேரனை யமனை துறைவனை ஆயுள் உலகத்தில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நின்று நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபடியும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாவும் செப்பேலோ ரெம்பாவாய். இதாக பாட்டு. அதில் ஆண்டாள் சொல்கிறா. அது மாதிரி பெருமாளை வாயார பாடி மனசால நினைக்கணும்னு அதுதான் சொன்னேன். தேங்க்யூ.